பக்தி ஒளி நேயர்களுக்கு கோவிந்த பட்டரின் கொடானு கொடி நன்றிகள், நமஸ்காரம். இப்போ குரங்கு, கனவுல குரங்கு வந்தா என்னென்ன பலன்கள்? எனக்கு ஒருத்தர் போன் பண்ணி கேட்டாரு, சாமி நல்லா தூங்கிட்டு இருக்கேன், என்ன குரங்கு வந்து கடிக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கம் போனா அங்கேயும் வந்து குரங்கு கடிக்குது, விட மாட்டேங்குது கனவுல. அவர் பயந்து போய் ஏந்திரிச்சிட்டு என்ன இப்படி பண்ணுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போன் பண்ணாரு. அவருக்கு ஒரு பரிகாரம் சொன்னேன், அந்த பரிகாரம் உங்களுக்கும் சொல்றேன். அதாவது கனவுகள்ல குரங்க கண்டா என்ன பலன்? அதாவது நல்லா தூங்கிட்டு இருப்போம், குரங்கு உட்காந்துருக்கும், வெறும்னு உட்காந்துருக்கும், நம்ம அதை பார்ப்போம். அப்படி நீங்க குரங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய அனுமார் கோவிலுக்கு செந்தூர பாக்கெட்டு வாங்கி கொடுங்க. அது ஒண்ணுமே இல்லை, நல்லதுதான். அதுக்கு அடுத்தது நல்லா தூங்கிட்டு இருப்போம், யாரு கனவுல கண்டாலும் நல்லா தூங்கிட்டு இருப்போம், குரங்கு ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடுறத பார்ப்போம். ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடுறத பார்ப்போம், நல்லா சண்டை போட்டுக்கும். நம்ம போய் நிற்கும்போது உருன்னு நம்ம கிட்ட வரும், கனவுல பார்ப்போம். அப்படி சண்டை போடுற குரங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகள் உங்க வீட்டுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் தான். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஆஞ்சநேயர் கோவிலுக்கு ஒரு சீப் வாழைப்பழம் கொடுத்து நைவேத்தியம் பண்ணி அதை அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டுருங்க. மூணாவது, குரங்கு கனவுல நம்ம மேல ஏறி தவழும், அதாவது ஏறும், ஒண்ணுமே பண்ணாது, தோல்ல உட்காரும், அங்க உட்காரும், பிராண்டும் இதெல்லாம் பண்ணுவோம், எதுவுமே பண்ணாது. இந்த மாதிரியாக இருந்தால் ஏதோ ஒரு கஷ்டத்திலிருந்து உங்களுக்கு விடுவு காலம் கிடைக்க போகிறது என்று அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், நேர நம்ம ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று கல்கண்டு இருக்கு இல்லையா, டைமண்ட் கல்கண்டு, அது 3 பாக்கெட் வாங்கி அதை கொட்டி நிவேதியம் பண்ணி அங்க இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் கொடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். இது அதுக்கு அடுத்தது, குரங்கு உருங்குது, உங்களை உருங்குது, உங்க மேல சீறி பாயல, ஆனா பாயற மாதிரியே இருக்கு குரங்கு, நம்ம ஒரு பயம் வரும்ப்பா அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு நிற்போம். அந்த மாதிரியாக கனவு நீங்கள் கண்டால் வெண்ணெய் இருக்குல்ல, அந்த வெண்ணெயோட சர்க்கரை சேர்ந்து கலந்து சுவாமிக்கு ஆஞ்சநேயர் கோவில் அதை நைவேத்தியம் பண்ணி அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த வெண்ணெயை கொடுத்துட்டு நீங்க மீதி எடுத்துட்டு போய் வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிடணும். அதுக்கு அடுத்தது, இங்க போன அங்க போன குரங்கு நல்லா கடிக்குது, பயங்கரமா கடிக்குது, காலை கடிக்குது, உருங்குது, கடிச்சிடுச்சு எனக்கு 2-3 தடவை அப்படின்னா ஏதோ ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையில நீங்க மாட்ட போறீங்க. அப்படிங்கறதுனால நீங்க 1/2 கிலோ வெண்ணெய் வாங்கி ஆஞ்சநேயருக்கு வாயில சாத்தி அதை கோவிலுக்கு கொடுத்துடணும். இது குரங்குகளுடைய கனவுல குரங்குகளை கண்டா இந்த பலன். அடுத்து, குரங்கு துரத்துது, ஓடிக்கிட்டே இருக்கேன், எங்க போறேன்னு தெரியல, என்ன பண்றதுன்னே தெரியல, ஓடுற குரங்கு துரத்திட்டே இருக்கு. அந்த மாதிரியான கனவு கண்டால் நீங்கள் செய்ய வேண்டியது, ஆப்பிள் இருக்குல்ல, அதை நல்லா கட் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அங்க வரவங்களுக்கெல்லாம் உங்க கையால கொடுக்க வேண்டியது, இது பரிகாரம். அடுத்தது, அதாவது குரங்கு என்னை விடவே மாட்டேன், துரத்தவும் இல்லை, கடிக்கவும் இல்லை, எதுவும் இல்லை, என்னை விடவும் இல்லை. அப்படி போனா வருது, இப்படி போனா வருது, அப்படி போனா வருது, விட மாட்டேங்குது. சரி, என் கையில இருக்கிற வாழைப்பழத்தை கொடுத்தா எதுவுமே பண்ணி என்னை விடல அப்படின்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரப்போகிறதுன்னு அர்த்தம். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும், அந்த மாதிரி நீங்க கனவு கண்டுட்டீங்கன்னா நேர ஆஞ்சநேயருக்கு தயிர் சாதம் நிவேதனம் செய்து அங்க இருக்கிற டிவோட்டிகளுக்கு கொடுக்க வேண்டியது உங்க கடமை. இத சரி வர நீங்க பண்ணணும். அதுக்கு அடுத்தது, நல்லா தூங்கிட்டு இருக்கேன், குரங்கு என் வயிற்றுல உட்காந்து குதிக்குது, ஜம் 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 ஜம்னு குதிச்சதுன்னா நீங்க செய்ய வேண்டியது, ஆஞ்சநேயருக்கு விளக்கேற்றுவதற்காக நல்லெண்ணெய் கோவில்ல வாங்கி கொடுக்க வேண்டியது உங்களோடது. இதெல்லாம் பண்ணா அந்த கனவுகளுக்கான பயம் போயிடும். உங்களுக்கு எது நல்லதோ கெட்டதோ அது உங்களை விட்டு விலகி போயிடுங்கிறது ஒரு ஐதீகம். இது நம்பிக்கை இருந்தா மட்டும் செய்யுங்க, நம்பிக்கை இல்லைன்னா செய்யாதீங்க, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்பிக்கை இல்லை, எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்கன்னா தாராளமா விட்டுருங்க. உங்களுக்கு நடக்கிறது கடவுளுடைய செயல், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது இல்லையா. நீங்க
இந்த குரங்கை கனவில் கண்டால் இந்த பரிகாரத்தை நீங்க செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு நல்லது நடக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. செய்றீங்களா? ஏன்னா ஆஞ்சநேயர், குரங்க நம்ம என்ன நினைக்கிறோம், ஆஞ்சநேயராக வழிபட்டு கொண்டிருக்கிறோம். ஆஞ்சநேயர் நமக்கு என்னைக்குமே கெடுதல் பண்ண மாட்டார். இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குல்ல, ஐயோ குரங்கு கடிச்ச மாதிரி கண்டேன் கால்லாம், அந்த பயத்தை போக்குவரத்துக்காகத்தான் இத்தனை பரிகாரங்களும் நான் சொல்கிறேன். கண்டிப்பா செய்யுங்க. உங்களுடைய பயம் இந்த பரிகாரம் செய்தால் உங்கள் மனதை விட்டு விலகி போய்விடும். அப்ப நல்லா தூங்கலாம் இல்லையா? சே ஒண்ணும் பண்ணாதடா குரங்கு, நம்ம பண்ணிட்டோம்டா, அது என்னடா பண்ண போகுது அப்படின்னு தூங்கலாம் இல்லையா? அதனாலதான் இந்த பரிகாரத்தை பண்ணீங்கன்னா உங்க மனசானது சாந்தமாகி நல்லது நடக்கும்ங்கிறது நிதர்சனமான உண்மை. செய்றீங்களா? மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.